ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த விஜயதசமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா பரிவேட்டை நிகழ்ச்சின்னு ஒன்று நடக்கும். அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் பார்வதி தேவியோட இன்னொரு உருவம் தான். அது அந்த அவதாரமாக தான் அவங்க வந்திருப்பாங்க. இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, பானாசுரன்னு ஒரு அரக்கன். அவன் எப்படின்னா, அவனை ஒரு கன்னி பெண்ணால் மட்டும்தான் அவனை வதம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அப்போ எல்லாருமே கடவுள்கிட்ட போய் வேண்டும் போது இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது பார்வதி தேவி ஒரு மன்னருக்கு மகளாட்டு பிறப்பாங்க எங்கள் கன்னியாகுமரியில். அப்போ சிவன் சிவனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சொல்லும்போது எப்படின்னா ஒரு நிபந்தனை கொடுப்பாங்க. எப்படின்னா கணு இல்லாத கரும்பு, அப்புறம் கண்ணே இல்லாத தேங்காய், இதெல்லாம் கொண்டுட்டு என்னை நீங்கள் கோழி சேவல் கூவதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கல்யாணம் முடிக்கிறதுக்கு இவர் வருவார். சிவன் வரும்போது சிவன் இது சுசீந்திரம் கோயிலில் உள்ள சிவன் தான். அது தானுமாலை மூர்த்தி சாமியாக இருப்பாங்க. அவங்க தான் சிவன். அப்போ அவங்க வரும்போது இந்த வழுக்கம்பாறைங்கிற ஒரு இடத்துக்கிட்ட வரும்போது சேவல் கூவிரும். சேவலாட்டு கூவுனது யாருன்னு பார்த்திங்கன்னா நாரதர் தான் கூவியிருப்பார். ஏன்னா அவங்களோட அவதாரம் அந்த அரக்கனை வதம் பண்ணுறது தான். அது நடக்காதுங்கிறதுக்காக அவர் சேவலாட்டு கூவி அது நடக்காது. அதனால அந்த அம்மன் ஒரு கோவத்தில் ஒரு காலை தூக்கிட்டு கையில் ஒரு ஒரு மணியை வச்சுட்டு அப்படியே நிற்பாங்க. அந்த ஸ்டோரி தான் இது. இந்த அரக்கனை வதம் பண்ணுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியில் மகாதானபுரங்கிற ஒரு இடத்துல அந்த இடத்துல இருக்கும். அதில் ஒரு அம்பு, அந்த அம்மனோட கையில் அம்பு எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சாமி இங்கேருந்து போகும்போது வெள்ளி குதிரையில் போகும். அந்த வதம் பண்ணி எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 11 மணி 12 மணி ஆயிரும். அந்த டைம் பார்த்திங்கன்னா பல்லக்கில் தான் போலீஸ் பாதுகாப்போடி தான் அந்த சாமி திரும்ப வரும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயில் பின் வாசல், கிழக்கு வாசல்னு சொல்லுவாங்க. அந்த வாசலில் பார்த்திங்கன்னா அந்த வாசலை எப்போவுமே திறக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி உண்டு. எப்படின்னா அம்மனுக்கு ஒரு வைர மூக்குத்தி போட்டிருப்பாங்க. அதோட வெளிச்சம் அந்த கோயில் கிழக்கு வாசலில் திறந்து வச்சுருக்கும்போது ரொம்பவே வெளிச்சமாக இருக்கும். அப்போ அந்த சைடு பார்த்திங்கன்னா கடல் தான் இருக்கும். கடல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வெளிச்சத்தினால கப்பலில் வரக்கூடியவங்க, படகுல வரவங்க எல்லாருமே இது கலங்கரை விளக்குன்னு சொல்லி கரையில் தட்ட ஆரம்பிச்சிடும். அதனால தான் அதை அடைச்சிடுவாங்க. இந்த நவராத்திரி டைமில் மட்டும் அந்த கிழக்கு வாசல் திறப்பாங்க. இப்போ அம்மன் பரிவேட்டை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிழக்கு வாசலில் கொண்டு வச்சு ஆராட்டு, அதை சாமியை நல்லா குளிப்பாட்டி திரும்ப கொண்டு உள்ளாடி வைப்பாங்க. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இது கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷமாக நடக்கும். அதில் யானை, அப்புறம் கொடையெல்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க. அதே மாதிரி நிறையா கலை நிகழ்ச்சிகளில் அந்த குதிரை ஆட்டம், அந்த மாதிரி நிறையா குயிலாட்டம், அந்த மாதிரிலாம் வச்சு தான் இதை வருவாங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா மத்தியானம் சாமி 1:30-2 மணிக்கெலாம் கிளம்பி அதுக்கப்புறம் இங்கே வரும்போதே ரொம்ப டைம் ஆயிரும். அந்த மகாதானபுரம் வரும் அந்த டைமில் வந்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே நார்மலாக அங்கே பார்த்திங்கன்னா நிறையா கடைகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா ஸ்வீட்டு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த 10 நாளுமே அங்கே இருக்கும். பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த குதிரை வாகனத்தில் வர்றதை பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சுருள் வைப்பாங்க. சுருள் வைக்கிறதுனா அந்த தட்டில் பழம், அப்புறம் சூடகம், வெத்தலை, மாலை, சில பேர் எலுமிச்சம்பழ மாலை, இந்த மாதிரி கூட வைப்பாங்க. அது எல்லாருமே வச்சு சாமிக்கு காணிக்கை எல்லாமே வைப்பாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவிழா கடையில் மிட்டாய் எல்லாமே வாங்கியாச்சு. இது தேன்குழல், அப்புறம் பூந்தி, மைசூர் பாக்கு, அப்புறம் வெள்ளை கலரில் ஒரு மிட்டாய். அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சீனி மாதிரினால இனிப்பாக தான் இருக்கும். உள்ளாடி சும்மா நார்மலாக நம்ம கடலை மாவில் தான் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் காரச்சேவு, இது எல்லாமே வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவிழா கடையில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நிறைய பொருள் இருந்துச்சு. நம்ம சின்ன வயசில் விளையாடி இருப்போம் அந்த பொருள் எல்லாமே வச்சு. அந்த பொருள் எல்லாமே அதில் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த பட்டர்ஃப்ளை கிளிப்பு பார்த்திங்கன்னா 30 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலுமினியத்தில் சின்ன சின்ன பிளாஸ்டிக்கு, இது எல்லாமே 10 ரூபா. இந்த ஹேர் பேண்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் 10 ரூபா. அப்புறம் அலுமினியத்தில் இருக்கக்கூடிய இந்த எல்லா பாத்திரமுமே பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். இதுவுமே சின்ன கிண்ணியாக இருந்துச்சு, சின்ன வாளி. இது நான் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த சின்ன கிண்ண மாதிரி இருக்கிறது எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். அப்புறம் சேர் மட்டும் பார்த்திங்கன்னா 20 ரூபா. இந்த சின்ன குடமும் 10 ரூபா தான். அப்புறம் ஒரு 5லேருந்து ஒரு 6 ஸ்பூன், பிளாஸ்டிக் ஸ்பூன், இது எல்லாமே சேர்த்து 20 ரூபா. சின்ன தட்டும் 10 ரூபா. இது எல்லாமே 10 ரூபா தான். பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.